வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி 3வது நாள் பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க. இப்போ திரும்பி வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கிறதை பார்ப்போம். ஒரு இடத்துல 99946727119 மனசுல வச்சுக்கிடுங்க. 99946727119 இந்த நம்பருக்கு உண்டான போன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. இப்போ அந்த போய் நீங்க கண்டுபிடிக்கணும். அது போன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், பளிச்சு 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 பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும். இல்லைன்னா அந்த போன்ல இருந்து ஒரு வாடை. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த போன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இந்த ரூமுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்கு மனசுல நீங்க 99946727119 அங்கிற மனசுல அந்த எண்ணை பதிய வச்சிடணும். அப்புறம் எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க. கையை நல்லா கசக்குங்க, கண்ணை தேய்ங்க, ஸ்மெல் பண்ணுங்க. அந்த ஃபோனு எங்க வெளிச்சம் வருதோ அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க. எந்திரிச்சு லேசா நடந்து பாருங்க. 99946727119 மனசுல வச்சுக்கிடணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க, வந்து உட்கார்ந்தீங்க. இன்னைக்கு 3வது நாள் பயிற்சி. உங்க பேர் என்னம்மா? சுஜிதா. சுஜிதா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ரைட். பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க 3வது நாள். இங்க வந்து உட்கார்ந்தீங்க. இங்க ஒரு இடத்துல 99946727119 போன் இருக்கு. எந்த உணர்வு மூலம் இங்க இருந்து இந்த இடமெல்லாம் சுத்தி அந்த இடத்துக்கு போக உங்களுக்கு எப்படி அந்த இடத்த கடைசியா ஃபைனல் பண்ண முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் இந்த சைடு போனேன், லைட் வெளிச்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு போனேன், எனக்கு இந்த சைடு மட்டும் தான் எனக்கு லைட் தெரிஞ்சது. அந்த இந்த சைடு எல்லாம் போகும்போது அப்படியே சுத்தி போகும்போது அந்த ஒரு இடத்துல தான் வெளிச்சம், இந்த சைடு மட்டும் தான் எனக்கு லைட் வந்துச்சு, இந்த சைடு எனக்கு வரல. அந்த இடத்துல போய் அந்த போனை கண்டுபிடிச்சிட்டீங்க, தொட்டுட்டீங்க. ரைட். பாண்டிச்சேரியில இருந்து நீங்க என்ன குறிக்கோளோட இந்த பயிற்சி படிக்கணும்னு வந்தீங்க? ஏன்னா உள்ளுக்குள்ள சொல்ற உணர்வு என்ன, உள்ளுணர்வு, நம்ம ஃபீலிங்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக அது புரிஞ்சுக்கிட்டு அது பிறகு செயல்படுறது. ஆழ்மன பயிற்சி மூலம் நம்ம உள்வெளி பயணம். இந்த ஆழ்மன பயிற்சிங்கிறது உள்வெளி பயணம். அந்த உணர்வுகளை அதிகப்படுத்தி வாழ்க்கையில சாதிக்கலாம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் டீச்சரா இருக்கிறேன். டீச்சரா இருக்கிறீங்க. ஆஸ் எ டீச்சர் இது உங்க பிள்ளைகளுக்கு எந்த வழியில பிரயோஜனப்படும்? வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இன்னும் நல்லா கோச் பண்ணலாம், அது ஒரு மெயின் இதான். நான் வீட்ல இருந்து வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன். மெயின் இது என்ன, ஒரு பேட்ச் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாமே அந்த டீச்சர்ஸ் அந்த கிளாஸ் எடுக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்க லெவலுக்கு எப்படி இறங்கி என்ன ஈஸியா அவங்க எப்படி ரீச், அதனால எப்படி வந்துட்டு பெஸ்டா பண்ணலான்றதுக்காக தான். பாண்டிச்சேரியில டீச்சரா இருக்கிறீங்க. வரும்போதேவும் வீக் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இந்த பயிற்சி எந்த அளவுக்கு பயன்படும், அந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா படிக்க வைக்கணும், அங்க ஒரு உணர்வு தான் உங்களுக்கு தோணுது. அதை வந்துட்டீங்க. இப்போ நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ அதுல கிட்டத்தட்ட 100% ஜெயிச்சிட்டீங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸை தான் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எங்கேயோ ஒரு போன் வச்சிருந்தோம், அந்த போனை கண்ணை கட்டி எங்கேயோ போய் இருந்து அந்த போனை தொட்டு அதை விட அற்புதமா சொன்னீங்க பார்த்தீங்களா? வீக் ஸ்டூடெண்ட்ஸை நான் நல்லா அவங்கள ஸ்ட்ராங் படுத்தணும், அவங்களுடைய படிப்பை பெருசுபடுத்தணும் நினச்சி நல்ல உண்மையான படிப்பை அவங்க வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லி வந்தீங்களா பார்த்தீங்களா? வணக்கம். அங்கேருந்து எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனை பண்ணுறீங்க உங்கள் வீட்டில். டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் வந்து இந்த பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இந்த பயிற்சி எடுத்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வீக் ஸ்டூடெண்ட்ஸை நல்ல முறையில் ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட் ஆக்கணும், அவருடைய நினைச்ச படிப்பை சாதிக்கணுங்கிற குறிக்கோளுக்காக இங்கே வந்து டைனமிக் பிரெயின் ஸ்கூலை நம்பி வந்து அந்த உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள் தாய். 100% ஜெயிச்சிட்டீங்க, நல்லா இருப்பீங்க. வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, அவரை போய் நீங்க கண்டுபிடிக்கணும். வெள்ளை சட்டை, பியூர் வெள்ளை சட்டை அவர் போட்டிருக்கார்.
அவரை கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல 5 உணர்வுகள் நல்லா ட்ரை பண்ணுங்க. இதில் உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துறது வெளிச்சம். அந்த ஐயா உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா அவர் உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஐயா உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வரும். கண்ணை தடவலாம். அப்படியே 4 பக்கம் சுற்றி பாருங்க. ஒரே ஒருத்தர் தான் வெள்ளை பேண்ட் போட்டிருக்காரு. அவர் உடம்புல வெளிச்சம் வரும், அவர் உடம்புல வாடை வரும். வாழ்த்துக்கள். கண்ணை கழட்டிருங்க. இப்போ அவரு தான் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. நீங்க பாருங்க, இத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கிட்டையும் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை கிடையாது. அவருன்னு எப்படி உங்களால உணர்ந்து தொட முடிஞ்சது? ஒரு ஸ்மெல்லு. ரைட், அவர் பார்த்துட்டீங்களா? ரைட், இங்கிட்டு வாங்க. கண்ணை கட்டிட்டு அங்கிருந்து வந்தீங்க. என்ன உணர்வு? அப்படியே போய் அவர் ஓரத்துல போய் நின்னீங்களே, அந்த சைட்ல தான் ஒரு ஸ்மெல் அடிச்சது. லைட்டா டக்குன்னு ஒரு ஸ்மெல் வந்துச்சு. ஸ்மெல் அடிச்சதுனால சரி டக்குன்னு அந்த ஒரு வித்தியாசமான லைட்டான ஸ்மெல் வந்ததுனால டக்குன்னு. ரைட். இப்போ என்ன குறிக்கோள் சாதிக்கணும்னு வந்திருக்கு? எனக்குன்னா எனக்கு சில டார்கெட்ஸ் இருக்குது. சரி, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இந்த போனை கொடுத்த உடனே அவங்கள அவங்க கூட பேச விட மாட்டேன். அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லணும். நீங்க கரெக்டா சொன்ன உடனே உங்களை கூட பேச விட்டுருவேன். ஒரு பெண், கொஞ்சம் வயசு பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை, அதுகிட்ட நான் கொடுக்குறேன் இந்த போனு. அவங்க வணக்கம் சொல்லுவாங்க, நீங்க பதிலே சொல்ல வேண்டாம். நீங்க ஆனா பொண்ணான்னு கேட்பேன். அவங்க கரெக்டா சொன்ன பிறகு நீங்க பேசலாம். வணக்கம். அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப சொல்லு. அவங்க ஆனா பொண்ணா? பொன். வாழ்த்துக்கள். இன்னும் பேசாயி. வணக்கம்மா. வாழ்த்துக்கள். நான் என்ன மாதிரியான தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும்? இப்ப ப்ரொஃபஷன் என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? டாக்டர். சூப்பர். ஒரு டாக்டர், ஒரு பெண் டாக்டர். சரி, இப்ப நான் பண்ணக்கூடிய தொழில எப்படி விதமாக என்னோட பேஷன்ஸ் நான் எவ்வளவு சீக்கிரம் வெளிநாடு எல்லாம் போய் பண்ணுவேனா, இதை இங்கேயே பண்ணுவேனா? இப்ப திருப்பூர்லயே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொழில் எப்படி இருக்கும்? வெளிநாடு போய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வெளிநாட்டுல போய் அவங்க டாக்டர் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல, எவ்வளவு மாசத்துலயோ, எவ்வளவு வருஷத்துலயோ, எவ்வளவு நாள்னு போவாங்க. இப்போ இவங்க எப்படி டாக்டர் என்ன, எப்படி பொண்ணு என்ன? சொல், பதில் சொல்லு. ஏதோ ஃபீமேல்னு ஒரு இதுல எழுதி இருக்குது. ஃபீமேல் அவங்க டாக்டர் எப்படி சொன்னேன்? ப்ரொஃபஷன் சொன்னானே டாக்டர். சரி, டாக்டர்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட 2 கேள்வி கேட்கறாங்க. திருப்பூர்ல மட்டும் பாக்குறாங்க, பக்கத்து ஊர்களுக்கும் போறாங்க. வெளிநாட்டுல போய் அவங்க வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? வெளிநாடு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான் தாய். எப்ப போவேன்? எந்த கண்ட்ரிக்கு போவேன்? எந்த நாட்டுக்கு போவாங்க, எப்ப போவாங்க? எந்த நாடுங்கிறது எழுதி போட்டிருக்கோம். இல்ல அந்த நாடு கொடி தெரியும். எவ்வளவு மாசமோ வருஷமோங்கிறதுக்கு ஏதோ கேலண்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல அந்த எழுத்தோ ஏதோ நம்பர் தெரியும். யுஏஇ போக வேண்டாம். முஸ்லிம் நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுஏஇ. ஓகே, எவ்வளவு நாள்ல நடக்கும்? 2026 நீ வெளிநாட்டுல இருப்பியா? வருங்காலம் நல்லா இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உனக்கு அந்த யுஏஇன்னு எப்படி உன்னால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது? துபாயில இருக்க அந்த டவர் தோணுச்சு. அந்த துபாயில இருக்கக்கூடிய டவர் பண்ணிருக்கான். சரி, 2 क्वेश्चन இருக்கு, கேட்கட்டுமா? கேளு. ஒண்ணு நான் எப்ப கார் வாங்குவேன், என்ன கலர் கார் வாங்குவேன்? ரைட். ரெட் கலர். ரெட் கலர். எவ்வளவு நாளையில? 3 months. 3 மாசத்துலயே வாங்கிடுவியா?
3 மாசத்துல. ஆமா, வாழ்த்துக்கள். ஆமா ஃபைனல் ஒரு क्वेश्चन, ஓகேவா? ஆமா. என்னோட சன் வந்து இப்போ வந்து லா படிக்கிறாரு. அவர் ஜட்ஜ் ஆவாரா இல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாரா? ஏன்னா அவரை வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத வச்சு அவர் கலெக்டர் ஆகணும்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன். அதனால உனக்கு என்ன தோணுது? ஜட்ஜ் ஆவாரா? ஜட்ஜ் ஆவார். ஆமா. மேஜிஸ்ட்ரேட். ஆமா, வாழ்த்துக்கள். நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள், நல்லா இருப்ப. பேர் சொல்ற. ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. என்ன படிக்கிறீங்க? 8th standard. 8வது. நேத்து அப்பாட்ட பிராக்டீஸ் பண்ணுங்க. வேர்ல்ட் ஃபுல்லா போய் சக்சஸ் ஆகணும், ஓகேவா? இது இந்த பாத்தீங்களா, இந்த பொண்ணு திருப்பூர்ல இருக்கிறவங்களை கனெக்ட் பண்ணி அவங்கள பேச விடல, உடனே லேடின்ட்டாங்க. 2, அந்த துபாயில் இருக்கக்கூடிய டவர், அந்த டவர் தெரிஞ்சது. அது இப்படித்தான் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். மறந்துற நிறைய உங்கள் அனைவராலையும் சாதிக்கலாம். இந்த குழந்தைக்கு எந்த விதமான மனசுக்குள்ள பாரம் இல்லை, அதனால ஃப்ரீயா சொல்லிட்டே வருது. நீங்க அனைவரும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பாரத்தை வச்சிருக்கிறீங்க, அந்த சுமையை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களால ஃப்ரீயா சொல்ல முடியாது. அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே முடியாது. அதாவது நிறைய சாதிக்கலாம், உங்க எல்லாராலையும் நிறைய சாதிக்க முடியும். மறந்துடாது. அந்த மைனர் இவர் கண்ணை கெட்டியாச்சு, கையில பென்சில் பாக்ஸ் கொடுத்தாச்சு. அந்த பென்சிலை தடவி 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 இந்த படத்தை போட்டு முடிச்சிட்டாரு. எவ்வளவு அழகா இந்த படம் இங்க போட்டு முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் ஆழ்மனம். அப்படியே அந்த படத்தை தடவை சொல்றது. அது என்ன கலர், அந்த பென்சில் பாக்ஸை அந்த கலரை தடவி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சாதிக்கலாம் உங்க எல்லாராலையும். வணக்கம், வாழ்த்துக்கள். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.